அதான் நம்ம வந்து காஞ்சனா மாரி அப்படியே கம்பீரமா நிக்கிறாங்களா? இல்ல காஞ்சனாவ பார்த்த ஸ்ரீமன் மாரி அப்படியே சுருங்குறாங்களா? அப்படின்னு பார்க்கணும். நாக் அவுட்ல வரும்போது. லைக் எம்ப்டி பெருங்காய டப்பால வந்து இன்னும் வாசனை இருக்கும் காலியானாலும். தட் இஸ் வாட் திஸ் ஹார்திக் பாண்டியா இஸ் அபௌட். நேரா ஒரே கேள்வி. இந்த ஸ்குவாட வச்சு வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஹலோ, வணக்கம், வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. நீங்க பார்க்குறீங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். என்னடா இவங்க நீல சொக்கா போட்டு வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல்ல பத்தி பேச போறது இல்லன்னு ஒரு ஐடியா வந்துரும். அதேதான். இன்ஃபாக்ட் இன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி, எம்ஐ 2 பேரும் நீல சொக்கா தான். ஆனா நம்ம அந்த நீல சொக்கா பத்தி நம்ம பேச போறது இல்ல. இது ஒரு போனஸ் எபிசோட். இப்பதான் இந்தியா டீமோட ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆம், நம்ம ஒரு வாரம் முன்னாடி அத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஆ நம்மளோட ஸ்ரீனியோட 11 என்ன? என்னோட 11 என்ன? அண்ட் அகர்கர் வந்து எந்த 11 இல்ல 15 எடுப்பாருன்னு. அதுக்கான லிங்க்க வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. நெறைய லெஃப்ட் ஃபீல்ட் பிக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா, ஒண்ணு சொல்லலாம் ஸ்ரீனி. நம்ப எதிர்பார்த்தா மாரி அகர்கர் வந்து சேஃபா தான் விளையாடியிருக்காரு. முக்காவாசி பார்த்தீங்கன்னா, சேஃபா தான் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் பிக் அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு மயங்க் யாதவ், இல்ல இன்னும் நான் சொல்றேன் சில பேர்லாம் யாரு மிஸ்ஸிங்ன்னு எனக்கு தோணுதுன்னு. பட் ஃபர்ஸ்ட் நேரா ஒரே கேள்வி. இந்த ஸ்குவாட வச்சு வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியுமா? முடியாதா? வாவ்! பிக் ஃபர்ஸ்ட் தாட். பிக் ஓகே. குவெஸ்ஷன். இந்த ஸ்குவாட் வச்சு ஜெயிக்கலாம். முடியும். ஜெயிக்கலாம். கேன் தே வின்? எஸ். ஹலோ ஹலோ ராம். எஸ். கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஓகே. இப்போ நான் டிஃபரண்ட்டா கேட்கிறேன். இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, இது 90% ஆஃப் த இந்த பிளேயர்ஸ் வந்து சிவம் துபே நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா, சிவம் துபே அண்ட் சிவம் துபே, சஹல், சாம்சன் மேபி ரைட். ஜெயஸ்வால் இருக்காரு 4 பேரு. 11 அவுட் ஆஃப் 15 பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வேர்ல்ட் கப் விளையாடுனாங்க. குத்து மதிப்பா இதே கோர வச்சு தான் போன 2, 3, 4 வேர்ல்ட் கப் விளையாடியிருக்காங்க. ஆம் 2020 அந்த துபாய்ல நடந்த வேர்ல்ட் கப் ஒண்ணு. ஆஸ்திரேலியா நடந்த வேர்ல்ட் கப். படு தோல்வி. சாதாரணமா தோல்வி இல்ல. ஒரு இட் வாஸ் எம்பாரசிங்ன்னு சொல்லலாம். அதுவும் துபாய்ல வந்து அந்த பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து மேட்ச் விளையாடினது வந்து அந்த அந்த இன்டென்ட்டே இல்ல அப்படியே. ஆஸ்திரேலியால ஒரு அக்ரெசிவா இறங்கினாங்க. ஆனா, ஸ்ரீமன் வந்து காஞ்சனாவ பார்த்தோனே அப்படியே சுருங்கிடுவாரு அதுல. அந்த மாரி ஆயிட்டாங்க செமி ஃபைனல்ஸ்ல திருப்பியும் அந்த மோட்ல. எனக்கு என்னன்னா, அதே டீமோட கேன் யூ எக்ஸ்பெக்ட் டிஃபரண்ட் ரிசல்ட்ஸ்? ஆமான்னா, ஏன்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது. ஆனா நீங்க முதல்ல சொல்லுங்க. அம் ஒண்ணு வந்து எக்ஸ்பீரியன்ஸு. 2வது வந்து கேப்டனோட மைண்ட் செட் வந்து இந்த அதாவது 50 ஓவர் வேர்ல்ட் கப் நம்ம எடுத்தோம்னா வந்து தேர் இஸ் a ஷிஃப்ட் இன் தி கேப்டன்ஸ் மைண்ட் செட் ரோஹித் சர்மா. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டூ அது. அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் வந்து இஃப் ஹி லீட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அண்ட் அவர் அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னா, தென் அதுதான் என்னோட நான் எதிர்பார்க்கிற பெரிய இது வந்து இட்ஸ் தட் ஃபியர்லெஸ் அ மைண்ட் செட் டு கோ அவுட் அண்ட் பிளே. ஓகே. ஸோ அந்த நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டீம் அதே தான். ஆனா, அது என்ன உள்ள உள்ள இருக்கிறது பல ரூபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாரு. அந்த மாரி இந்த தரம் அந்த இன்டென்ட் இருக்கிற ரூபத்த கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் பிட்சஸ் வந்து ரொம்ப அன்னோன்னா இருக்க போகுது இந்த தரம். யாருக்குமே தெரியாது எங்க எஸ்பெஷலி யுஎஸ்ஏ. ஆனா நீங்க சோ ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்ல நம்ம பார்த்தோம்னா, ஆ நெறைய குரூப் மேட்சஸ் இருக்கு. 16 டீம போட்டாங்க உள்ள. எல்லாரும் வாங்கடா! கோஷ்டி இது என்ன நம்ப நம்ப ஊர்ல வந்து பந்தல் போட்டு எல்லாரையுமே கூப்பிடுவோம் நம்ப. அது என்ன கடா வெட்டி கூப்பிடுவாங்க. அந்த மாரி 16 டீமு. ஆனா, அத எல்லா மேட்சஸும் முக்காவாசி மேட்சஸ் எல்லாமே வந்து யுஎஸ்ஏல தான் நடக்குது. என்டயர் டூர்னமென்ட் வந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, அது 2வது வாரத்துக்கு அப்புறம் தான். ஒரு ஏன்னா, அப்பதான் அந்த குரூப் ஸ்டேஜஸ் அந்த 8 டீம்ஸ் புரோகிரஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின் டீம்ஸ் எல்லாமே புரோகிரஸ் ஆகுறது அங்க தான். அந்த 8 டீமும் விளையாடுவாங்க. அண்ட் அந்த எல்லா மேட்சஸுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது.
ம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, போன 7, 8 வருஷமாவே வந்து பிட்சஸ் கொஞ்சம் அந்த ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் தான் 3 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஸோ நாங்க வந்து ஐ மீன் ஸ்குவாட வந்து நாங்க அந்த ஸ்க்ரீன்ல போட்டுடுறோம். ஸோ வில் நாட் கோ த்ரூ ஈச் அண்ட் எவரி ஒரு பிளேயர்லாம் இல்ல. பட் ஃபேஸ் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் யஷஸ்வி ஜெயஸ்வால் எடுத்திருக்காங்க. இங்க தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ட்ரிக் என்ன மிஸ் பண்ணாங்கன்னா, அபிஷேக் சர்மா. ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி கூட. அ ஐ நோ என் எஸ்ஆர்எச் ஆளுன்னு நான் சொல்லல. பட் அந்த ஏரியல் இன்டென்ட், ரெட் ஹாட் ஃபார்ம் 2 ஓவர் கூட குடுத்துருவாரு. ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிவிங் அ கப்புள் ஆஃப் ஓவர்ஸ்ங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ் அதுவும். பட் அகைன் யஷஸ்வி ஜெயஸ்வால் ஓகே ஈக்வலி இம்பார்ட்டன்ட். எனக்கு எங்க இடிக்குதுன்னா ஸ்ரீனி, யஷஸ்வி ஜெயஸ்வால நீங்க ஓப்பனிங் விளையாட வச்சீங்கன்னா, ஆர் சே விராட் கோலிய ஓப்பனிங் விளையாட வைக்கலன்னா, நீங்க ஒரு கீ பேட்ஸ்மேன் ஆர் ஹிட்டர வந்து நீங்க மிஸ் பண்ணியாகணும் 11ல. அது ஒத்துப்பீங்களா? சரி, ஓகே. இது நம்ம இப்படியே பார்த்துருவோமே. நீங்க வந்து இப்ப இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்னு வச்சுப்போம். ம். வாட் உங்களோட 11 சொல்லுங்க. நான் அப்புறம் என்னோட 11 சொல்றேன் அதுக்கு. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நான் கான்ட்ரோவர்ஷியல் இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் 11ல. அண்ட் ஃபார் அ சேஞ்ச் நான் வந்து கீழ ஓகே சரி மேல இருந்தே போலாம். ரோஹித் அண்ட் விராட். ம். ஓகே. யஷஸ்வி நான் எடுக்கல. ஏன்னு சொல்றேன். நம்பர் 3ல ஸ்கை, நம்பர் 4 டூபே. எனக்கு தெரிஞ்சு அவர் ம். தான் ஒரு இந்த ஸ்பின் ஹிட்டிங் ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ. ஆ 5வதுல பந்த் விக்கெட் கீப்பர். சாம்சன எடுக்கல. பட் அகைன் இட்ஸ் சாம்சன், பந்த் டிசைட் பண்ணிக்கலாம். 6 ஹார்திக், 7 ஜட்டு, 8 குல்தீப், அப்புறம் ஹர்ஷ்தீப், பும்ரா, செஹல்னு வச்சுக்கலாம். அந்த அந்த மேட்ச்சுக்கு. ஸோ செஹல் ஓகே. ஆர் சிராஜ் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த விக்கெட். ஆனா, இதுல முக்கியமானது என்னன்னா, யஷஸ்வி ஜெயஸ்வால் இல்ல. ஏன்னா, நீங்க யஷஸ்வி ஜெயஸ்வால் வச்சீங்கன்னா, நீங்க டூபே, ஹார்திக்ல வந்து நீங்க ஒருத்தர தான் நீங்க எடுத்துக்க முடியும். உங்க டீம்ல. அப்படின்னு தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நீங்க ஓகே. எப்படி ஸோ நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க? பெரும்பாலும் வந்து என்னோட டீம் வந்து பிரெட்டி மச் அதே தான். தி டிஃபரன்ஸ் வந்து நீங்க சிராஜ் சொன்னீங்க. நான் சிராஜ் பதிலா வந்து ஐ ஹேட் அக்சர் பட்டேல். எசென்ஷியலி லெங்தனிங் தி பேட்டிங். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லாம அக்சர் பட்டேல். அம் ஸோ ஜடேஜா அதேதான். ஸோ ஓகே. ஸோ உங்க இதுல வந்து நான் குயிக்கா படிச்சுர்றேன். உங்களுது வந்து ரோஹித், விராட், ஸ்கை, துபே அட் 4, பந்த், ஹார்திக், அ அதுக்கப்புறம் ஜட்டு, அக்ஷர் பட்டேல், குல்தீப், பும்ரா, அதுக்கப்புறம் நம்ப நர்ஸ். ப குல்தீப் பும்ரா அண்ட் யாஹ்! ஹர்ஷ்தீப். ஓகே. ஸோ நான் ஆனா என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து தி ஸ்ப்ளிட் தி ஒன் சேஞ்ச் எப்படின்னா வந்து, நான் ரிஷப் வந்து நம்பர் 3 போட்டிருந்தேன். அதான் சொன்னேன். லைக் சார்ட் ஆஃப் கர்வ் பால் இது. அதாவது 2 ரைட் ஹேண்டர் அண்ட் தென் பிரிங் இன் எ லெஃப்ட் ஹேண்டர். ம். ஆப்வியஸ்லி லைக் அண்ட் தென் ஸ்கை அட் 4, துபே அட் 5. அது இப்ப யூ கேன் இத வந்து நம்ம இப்படியும் மாத்திக்கலாம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இஃப் ஹி கம்ஸ் இன் அட் 3 அண்ட் மூவ் ரிஷப் டவுன் இன்ஸ்டெட் ஆஃப் அக்ஷர் பட்டேல் இல்லாம யூ மூவ் இட். அதாவது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் அக்ஷர். ஏன்னா அக்ஷர் பட்டேல் போடுற அந்த 4 ஓவர் வந்து யூ கேன் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தா துபே, பாண்டியா 2 பேரும் விளையாட முடியாதுன்னு. தே போத் கேன் ஸ்டில் பிளே. 2, 2 ம். ஓவர் அவங்க போடுறாங்க 4 ஓவரு. தென் குல்தீப், பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் அண்ட் ஜடேஜா 4 + 2 6 பவுலர்ஸ். யூ ஸ்டில் கெட் 6 பவுலர்ஸ். ஆமா. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் என்ன தெரிய வருதுன்னா, 3 பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆம். நான் அங்க லெஃப்ட் ஃபீல்ட் பிக் வந்து யோசிச்சிருந்தேன். பட் அகைன் மயங்க் யாதவ் வந்து இட்ஸ் வே டூ ரா. சோ ஐ அம் நாட் டூ டிசப்பாயிண்டட் வித் தட் ஆர் இன்னைக்கு கூட எனிதிங் எல்ஸ். லைக் இந்த மேட்ச்சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஆமா. ஜஸ்ட் லாஸ்டட் 3 ஓவர்ஸ். ஹி இஸ் இன்ஜர்ட் அகைன். யாஹ்! So I don't think he's I mean, இந்த ஐபிஎல்லே வந்து இஸ் சோ இன்ஜுரி ப்ரோன். இஸ் பேசிக்லி yeah, he's definitely not ready to play internationally. கரெக்ட்டா சொன்னீங்க. ஐ திங்க் ஒரு ஃபுல் 2 ரஞ்சி சீசன் ஒரு ரஞ்சி சீசன் வந்து விளையாடி அந்த அப்பதான் அத ப்ரூவ் பண்ண முடியும். அந்த உம்ரான் மலிக் கூட பண்ண மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது நம்ம ம். தோணும் அப்பப்ப. ஆனா 3 பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அட் எனி பாயிண்ட் ஓகே லெட்ஸ் டாக் அபவுட் வீக்னஸஸ். ஸ்ட்ரெங்த் ஓகே எல்லாரும் வந்து அத பாசிட்டிவா நெனச்சு பார்ப்பாங்க. பாசிட்டிவா யோசிப்பா. எதுக்குப்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே யோசிக்கிற? அப்படிம்பாங்க பெரியவங்கலாம். ஆனா, நம்மளுக்கு லாஸ்ட்டு 2, 3 வேர்ல்ட் கப்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம், ஆ ஃபர்ஸ்ட் வீக்னஸ் ஓப்பனிங் இன்டென்ட். ரோஹித், விராட் இவங்களால 6 ஓவர்ல 70 ரன் அடிக்க முடியுமா? ரோஹித் அடிக்க முடியும். கண்டிப்பா இஃப் அது
the way it will play is Virat holds, Rohit goes. Um, அதுதான் வந்து லைக் அதாவது வந்து 6 ஓவர்ல 60 ரன் 70 ரன் அடிக்கணும்னா ரோஹித் ஹேஸ் டு கோ அண்ட் தென் அட் நம்பர் 3 யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் ரிஷப் அஸ் மை லெஃப்ட் ஃபீல்ட் பிக் who come and then go. So ஒன்னு ஐ மீன் ஒன்னு நம்ம வந்து இது தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் ரிமெம்பர். ஐ நோ 6 ஓவர்ல 60ன்றது அதாவது ஐபிஎல் வி ஷுட் நாட் பி ஸ்வேட் பை தி ஐபிஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன் ம். சென்ஸ் எப்படின்னா ஐபிஎல் வந்து ஒரு இம்பாக்ட் சப் இருக்கு. இந்த 2 பவுன்சர் ரூல் இதெல்லாம் வந்து கிடையாது இன்டர்நேஷனல்ல. So you don't have like expecting the second bouncer or there is an impact sub. So I don't think 250 plus totals you will see more often. அதாவது வந்து தி இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா ஆர் அந்த மாதிரி சூப்பர் எயிட்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 250 டோட்டல்ஸ்ல எனக்கு எதிர்பார்க்க தெரிஞ்சு முடியாது. 190, 180, 190 Yeah, 180, 200 ம். அதுதான் இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து நம்ம சொன்ன மாதிரி தான். ஐ ஸ்டில் திங்க் கோலி கேன் லைக் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 130 நம்ம வந்து giving holding wickets extra. But if Kohli goes at a 130, 140 strike rate, I still think that is fine. He can move up a gear and play. So அது அது பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இப்பவும் வந்து எனக்கு வந்து பேட்டிங்ல வீக்னஸ் தெரியல. நீங்க அந்த வீக்னஸ் அப்படின்றது வாட் யூ பிக்ட் அப் அபவுட் ஒன்லி 3 பேஸ் பவுலர்ஸ் டோட்டல். அதாவது தே ஹேவ் கிளியர்லி கான் அண்ட் nailed their colors to like this is going to be a spin dominated tournament, especially Super 8 stage West Indiesல. So ஆமா. that is how I think the Indian selectors and the captain have said இது வந்து ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். யுஎஸ்ல வந்து எப்படி இருக்க போகுது பிச்சஸ்ன்னு தெரியல. பட் ஐ திங்க் கிவன் த டீம்ஸ் தட் ஆர் இன் ஆர் குரூப் ஸ்டேஜ் இந்த டீமை வச்சு we should still be able to get through. ஆமா. If you Yeah. score big enough, Yeah. you should be able to manage. பிக் இனஃப் எக்ஸாக்ட்லி பிக் இனஃப் அண்ட் த விக்கெட்ஸ் நான் இந்த தடவை என்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷன்னா ஆக்சுவலி நீங்க வேர்ல்ட் கப் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்போட ஒரு இன்டென்ட்ல விளையாடுனாங்கல்ல ஓப்பனிங்ல. ஆமா. ஐ திங்க் வி வாண்ட் டு see தட். எனக்கு என்னன்னா கோ ஃபுல் ஆல் அவுட். ஏன்னா விக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஐபிஎல் இருக்கட்டும் இல்ல லாஸ்ட் 2 டூர்னமெண்ட்ல தெரிஞ்சிடுச்சு. செமிஃபைனல்ஸ்ல திக்கி தவிச்சாங்க ஒரு விக்கெட் எடுக்க முடியாம. எனக்கு அதனால தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்ஷர் பட்டேல் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர். ஏன்னா ரொம்ப ஜெனுவின் ஆல்ரவுண்டர் அவர். ஆனா அந்த விக்கெட் டேக்கிங்கிறது பார்க்கும்போது ஐ வோன்ட் மைண்ட் அவங்க வந்து பும்ரா, குல்தீப், செஹல் உங்களுக்கு 3 பேர் தேவ அங்க. யூ நீட் மூ எப்போதும் நமக்கு என்ன நடக்குதுன்னா, குல்தீப் இல்லாட்டி விட்டா பும்ரா. இன்ஃபாக்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பும்ரா இல்லன்னா அவங்க அது ஒரு டீமே இல்ல. அந்த மாரி தான் இருக்கு அது. இந்தியன் டீமும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு அட்டாக்கிங் பவுலர் தான் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் எப்படியாச்சு அவங்கள அப்படியே அந்த 4 ஓவர்ல மிச்சப்படுத்தி, மிச்சப்படுத்தி ஆ யூ நோ எங்க பாட்டி அம்மா சொல்லுவாங்க. அப்படியே எப்படி காச மிச்சப்படுத்தி 5 குழந்தைய வளர்த்தேன் அப்படிம்பாங்க பாட்டி அம்மாலாம். அந்த மாரி தான் அந்த ஒரே ஒரு பாலர வச்சு, அவன அங்க ஓவர் இங்க போட வச்சு அதெல்லாம் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் வி நீட் அ லாட் ஆஃப் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ். ஜட்டு வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஹர்ஷ்தீப் வந்து டெத் பவுலிங் ஓகே. ஓப்பனிங்ல கூட ஆக்சுவலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். டு யூ சீ ஹர்ஷ்தீப் ஸ்டார்ட்டிங் அஹெட் ஆஃப் சிராஜ்? Yeah, definitely. நம்ம அந்த Left லெஃப்ட் arm. ஆர்ம் ஆப்ஷன். ஏன்னா ஆமா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸோ அதான் எனக்கு என்னன்னா இந்த பவுலிங்ல தான் உங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் அப்படியே உங்களுக்கு யூ நீட் விக்கெட் டேக்கர்ஸ் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ். ஏன்னா அது விக்கெட் இல்லன்னா நம்ம பட்லர் லாஸ்ட் டைம் ஹேல்ஸோட சேர்ந்து விளாசிட்டாரு. இந்த தடவ ஹேல்ஸா அதோட பெரிய ஒரு ஆளு வந்திருக்காரு. ஃபில் சால்ட் தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் ஃபில் சால்ட், பட்லர். அந்த பக்கம் கொஞ்சம் சதர்ன் ஹெமிஸ்பியர் நீங்க போனீங்கன்னா, ஃப்ரேசர் மெக்கர்க், டிராவிஸ் ஹெட். அப்படியே நெனச்சு பாருங்க இவங்கலாம். ஸோ அதான் வெரி, வெரி அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவங்களலாம் 6 ஓவர் விட்டா அவங்க முடிச்சுருவாங்க. அவங்க 6 ஓவர்ல கேமே முடிச்சுருவாங்க. அந்த மாரி தான் இருக்கு. லெட்ஸ் ஓகே. தூபே, பந்த், ஹார்திக். இந்த ஏரியாக்கு வந்துடலாம். ஐ திங்க் இதுதான் இந்தியாவோட ஒரு சாஃப்ட் பெல்லின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தூபே ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இல்லீங்களா? அந்த மிடில் கண்டிப்பா. ஆர்டர்ல Yeah. அந்த சாண்ட்னர்லாம் போட்டு நம்மள செம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்தியாவ. அ வெதர் இட்ஸ் மிச்சல் சாண்ட்னர், ஆதில் ரஷீத் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் மாரி அவன் கண்டிப்பா அங்க தூபே தேவ. பட் லெட்ஸ் டாக் அபவுட் பந்த் அண்ட் எஸ்பெஷலி ஹார்திக். ஹவ் டு யூ சீ தேர் ஃபார்ம்? ஹார்திக் பத்தி பேசிடலாம்.
ஐ திங்க் ஓகே. ஸோ அதான் பந்த் வந்து ஐ அம் கம்ஃபர்டபிள். அவரோட ஃபார்ம் இல்ல இஸ் ஃபிட் போத் அஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் அஸ் அ பேட்ஸ்மேன் சோ ஃபார் டிசி பொறுத்தவரைக்கும். அண்ட் யாஹ் ஸ்கோரும் வந்து இஸ் பீன் லைக் ஸ்கோரிங் அட் a குட் கிளிப். ஸோ ஐ திங்க் ரிஷப் பந்த் இஸ் there's nothing to worry about him. And in Sanju Samson, we've got like a very able, in terms of backup. So ஆனா first preference would be ரிஷப் பந்த். ஹார்திக் பாண்டியா தான் இட்ஸ் a very very அதாவது யூ ஆர் ஹோப்பிங் இந்தியாவுக்கு விளையாடுனான்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த இது இல்லாம போத் ஃப்ரம் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் லைக் ஹி வில் ஷட் இட் ஆஃப் அந்த பிரச்சனைலாம் இல்லாம ரோஹித் சர்மா கேப்டன் இவர் கீழே விளையாடுறாரு. இஸ் நாட் காட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்தோ அவர் தான் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் போத் த செலக்டர்ஸ், த கேப்டன், த கோச் எல்லாமே அண்ட் த ஃபேன்ஸ் ஆர் ஹோப்பிங் லைக் தி ஹார்திக் பாண்டியா தட் வில் டர்ன் அவுட் ஃபார் இந்தியா வில் பி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஹார்திக் பாண்டியா தட் டர்ன்ஸ் அவுட் அட் மும்பை. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஹோப்ல தான் போறோம் நம்ம. அதாவது இப்போ லைக் அந்த வேர்ல்ட் கப்லேருந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஆன் ஃபார்ம் பட் ஆன் ஹோப் ஆர் பெருங்காய டப்பா மாரி வந்து லைக் எம்ப்டி பெருங்காய டப்பால வந்து இன்னும் வாசனை இருக்கும் காலியானாலும். தட் இஸ் வாட் திஸ் ஹார்திக் பாண்டியா இஸ் அபவுட். அந்த பழைய ஹார்திக் பாண்டியா வாட் இஸ் டன் பாஸ்ட் glory has what put him in the team. And to be honest, it's now his turn to deliver. The captain, the coach, the selectors have put their faith in him, and it is up to him. It is his really responsibility to deliver, and I hope he delivers. ஆமா. எனக்கும் ஆக்சுவலி என்ன தோணுதுன்னா, இந்த வேர்ல்ட் கப் வந்து ஹார்திக் பாண்டியாவோட ஃபைனல் சான்ஸ் ன்னு கூட சொல்லலாம். ஒரு மெயின் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, ரொம்ப நான் இம்ப்ரெஸ் அது பண்ணியிருக்காங்க. சொல்ல மாட்டேன் ஃபைனல் சான்ஸ் பிகாஸ் இஸ் ஸ்டில் யங் அண்ட் லைக் he இல்ல comes நான் back and அதாவது என்ன சொல்றது? ம். அது ஐ வுடன்ட் சே இட்ஸ் ஃபைனல் சான்ஸ் பிகாஸ் இஃப் he then comes okay, if he doesn't perform, the rest of the T20 matches that India will play will be inconsequential over the years. But if he then performs and delivers and then there is chance for him to come back. நான் வந்து அப்படி ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். பட் ஐ திங்க் இட் வில் இந்தியாவுக்கு வந்து ஒரு if he doesn't perform, it is going to be a problem for India. ஓகே. நான் இப்படி சொல்றேன். அவரோட ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹார்திக் ஆமா. பாண்டியாவ. ஓகே. Yeah. நம்ம எல்லாரும் அந்த ஸ்ரேயஸ் ஐயரையும், இஷான் கிஷனையும் வந்து டிராப் பண்ணும்போது எல்லாரும் இதான் சொன்னாங்க. என்னடா ஹார்திக் பாண்டியா அவனும் விளையாடுறதில்ல. அவன் வெறும் ஐபிஎல் மட்டும் விளையாட்டு போயிட்டே இருக்கான்னு. ஆனா, இவன மாரி 140ல பாலிங் போட்டு ஒரு ஃபினிஷர் மாரியான நமக்கு பிளேயர்ஸ் இல்லாததுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் பியாண்ட் ஹார்திக் பாண்டியா. அந்த Yeah. டிபெண்டன்சிய கண்டிப்பா. குறைச்சுருவாங்க. அந்த ஃபுல் அந்த ஆமா. இன்வெஸ்ட்மென்ட் வந்து கொஞ்சம் ஆமா. கம்மி அது பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ கண்டிப்பா. இதோட ஓகே. இப்போ வந்து இது ஒரு குயிக் போனஸ் எபிசோட் தான் இது. பட் ஐ டூ வாண்ட் டூ ஆஸ்க் யூ திஸ். பவர் பிளே பாலிங், டெத் பாலிங் இத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்ல வந்து மிச்ச டீம்ஸோட எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தான் வேணும் எனக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் எதுன்னு அந்த மாரி. ஸோ டெத் பாலிங் அர்ஷ்தீப் அண்ட் பும்ரா. ஐ திங்க் நோ Yeah. கொஸ்டின் அபௌட் இட். ஓப்பனிங் பவர் பிளேயோட 6 ஓவர் சொல்லுங்க. நீங்க வந்து ஏன்னா பும்ராவோட 3 ஓவர் நீங்க அப்புறமா வைப்பீங்க. 2 ஓவர் டெத்ல வைப்பீங்க. நடுவுல ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் ஒண்ணு வச்சுப்பீங்க. ஸோ பும்ரா மோஸ்ட்லி 1 ஓவர் தான் போடுவார். மோஸ்ட்லி த செகண்ட் ஓவர் ஆர் சம்திங். அர்ஷ்தீப் 2 ஓவர் போடுவார்ன்னு வச்சுக்கோங்க. 3 ஓவர் ஆயிடுச்சு. மிச்சம் 3 ஓவர் எவன் போட போறான்? ஹார்திக் ம். பாண்டியாவா? ஆமா. ஹார்திக் பாண்டியா அண்ட் ஐ ஐ திங்க் இந்த ஹோப் 2 சிவம் துபே ஒரு பேசர்ஸோட ஓவர். போனா ஹார்திக் சாரி சொல்லுங்க. பாண்டியா அண்ட் சிவம் துபே. சிவம் தூபே ஷேர்ட் பிட்வீன் த yeah. ஷேர்ட் பவர் பிளேல பிட்வீன் போடு ஹார்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே. ஆர் ஒரே ஒரு ஓவர் வேணா வந்து லைக் குல்தீப் குல்தீப் கேன் பவுல் 1 ஓவர். குல்தீப் கூட குடுக்கலாம். ஓகே. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நம்ம வந்து பேட்டிங்ன்னு நம்ம பேசுறோம். பேட்டிங் ஆர்டர் அதுன்னு பேசுறோம். ஆனா, ஐ திங்க் வி ஆல்சோ நீட் டூ ஃபோக்கஸ் ஆன் பாலிங்ல எந்த ஆர்டர்ல போட போறாங்கன்னு. ஓகே. பட் பிஃபோர் வி ராப் இட் அப் சொல்லுங்க ஏதாவது எனி ஃபைனல் தாட்ஸ் இல்ல, பிஃபோர் இல்ல. ஐ ஐ ஆஸ்க் யூ வாஸ் த ஜஸ்ட் கோயிங் ஃபைனல் டு சே கொஸ்டின். லைக் அதாவது சிவம் துபே அண்ட் ஹார்திக் பாண்டியால the one good thing is um, I mean not really a good thing. ஏன்னா வந்து 2வது மேட்ச் இந்தியா பாகிஸ்தான், ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா அயர்லாந்து could get that could be an அதே மாரி வந்து யுஎஸ் இந்தியா, கனடா இந்தியா கேம்ஸ்ல வந்து யூ கேன் கெட் தெம் இன் அப்படின்ற மாரி சொன்னேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் மேட்சஸ் யூ கேன் வார்ம் தெம் அப் இன் ஃபார் லைக் தி சூப்பர் எயிட்ஸ் அப்படின்றது. இந்தியா பாகிஸ்தான் கேம் வந்து வில் பி அது வந்து எந்த ஈவன் தோ இட்ஸ் அன் இன்கான்சிக்வென்ஷியல் கேம் ஃப்ரம் ஏன்னா அது எப்படியும் இந்தியா சூப்பர் எயிட் போகும். சூப்பர் எயிட்ல இருந்து எல்லாரோடையும் விளையாடணும். ஸோ வெதர் வி ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் தட் மச். பட் ஆப்வியஸ்லி இந்தியா பாகிஸ்தான் கேம் இஸ் நெவர் இன்கான்சிக்வென்ஷியல் ஈவன் இஃப் இட்ஸ் a டெட் ரப்பர். ஸோ அதனால யூ கான்ட் டேக் இட் லைட். நம்ம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வெரி வெரி குயிக்கா ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி இது ப்ரொஃபஷனல் ஸ்குவாட். யூ கேன் ஸ்டில் மேக்
சேஞ்சஸ் டூ த ஸ்குவாட்ல. ஸோ ஆப்வியஸ்லி ரிசர்வ்ஸ்ல வந்து சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அஹ்மத் அண்ட் அவேஷ் கான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் அந்த 4 பேர்லேருந்து தான் வந்து அந் யூ ஃபைனல் நோ இஃப் யூ ஸ்குவாட்ல நீட் டூ செலக்ட் மேக் அ ஆவாங்களான்னு சேஞ்ச் தெரியாது. ஃபைனல் ஸ்குவாட் பண்ணலாமா? பட் ஆ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டூ யூ திங்க் தியர் பெர்ஃபார்மன்ஸ் பிட்வீன் நவ் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி ஐபிஎல் வில் மேட்டர் ஆர் அன்லெஸ் தேர் இஸ் நோ இன்ஜுரீஸ் இந்த 15 தான் வில் கோ? ஐ திங்க் இந்த 15 தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஆர் நாட் கோயிங் டூ கெட் ஸ்வேய்ட் பை த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸஸ். அந்த அவங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன் அவங்க வச்சிருக்காங்களோ, அந்த பில்ட் பண்ணிருக்காங்களோ, அத வச்சு தான் தட் அந்த ட்ரஸ்ட்ட வச்சு தான் ஆ போப்போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு விச் ஐ டவுட். மேபி ஒரு ஸ்பாட் ஆனா அந்த ஒரு ஸ்பாட் யாருதுன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா இதுங்க இல்ல, இல்ல. எல்லாமே வந்து ஐயா ராக் சாலிடா அதான் தான் அந்த பிடிச்சிருக்காங்க இடத்த. இன்ஜூர்ட் ஆனா தான். பட் ஐபிஎல் ஃபார்ம் ஸ்வே ஆகலைனாலும் வந்து சிவம் துபே, யுஸ்வேந்திர சஹல் தட் 2 பிக்ஸ் ஆர் ஸ்வேட் பை தி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆமா. வந்து கிவன் த ஃபேக்ட் தட் யுஸ்வேந்திர சஹல் டசன்ட் ஹேவ் அ கான்ட்ராக்ட் நம்ம சொன்னோம். கண்டிப்பா கான்ட்ராக்ட் இல்லைனாலும் அவர செலக்ட் பண்ணோம்னு அப்போ சொன்னோம். அண்ட் சிவம் ஏன்னா ரிங்கு சிங் வாஸ் இந்தியாஸ் ஃபினிஷர் ஃபார் த லாஸ்ட் 8 மந்த்ஸ் இன் தி T20ல. பட் ரியலி சிவம் துபே இன் த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வாட் ஹஸ் லைக் காட் ஹிம் அஹெட் ஆஃப் ரிங்கு சிங். புரியுது. நான் பெர்சனலி வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ரிங்கு சிங் இல்லாதது. அவர தான் ஒரு ஃபினிஷர் ரோலா இது பண்ணியிருந்தாங்கன்னு. அது கொஞ்சம் கேகேஆர கூட சொல்லலாம். சான்ஸ் கிடைக்கல அவருக்கு பாவம் அவ்வளவா ப்ரூவ் பண்றதுக்கு லாஸ்ட் டைம் மாரி. ஓகே. ஆம் ஒண்ணே ஒண்ணு நம்ம இந்தியா இந்தியான்னு பேசுறோம். ஆ மத்த டீம்ஸ் ஹவ் டு யூ ரேங்க் பிஃபோர் வி எண்ட் இத பண்றதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி ஒரு சின்ன விண்ணப்பம் தான். ஃபைனல் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இன்ஃபாக்ட் லெட் மீ ரிக்வெஸ்ட் நம்ம யாரெல்லாம் லிசனர்ஸ் இருக்காங்களோ, எல்லாம் உலகம் முழுக்க நெறைய பேர் இருக்கீங்க. ரெகுலரா கேட்குறீங்க. ஆம் ஸோ ரெகுலர் லிசனர்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் ரேட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ ஒரு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல நாங்க இத முடிச்சுக்கிறோம். அத முடிச்ச உடனே ப்ளீஸ் அங்க பிளாட்ஃபார்ம்ல போய் ரேட் பண்ணிட்டு காமெண்ட் குடுங்க. ஆ YouTubeல இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பெல் ஐகான் வேணா அனுப்புங்க. ஏதோ ஒரு பட்டன அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் அமுக்குனீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே. ஃபைனல் கொஸ்டின். இ இந்தியாவ ஹானஸ்ட்டா எந்த பொசிஷன்ல நீங்க லைக் ஸ்ட்ரெங்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோட T20 ஸ்ட்ரெங்த்த பார்த்தீங்கன்னா, இந்தியா விளையாடுற T20 ஸ்டைல் ஓகே இன்டென்ட்லாம் மாத்தினா கூட, எந்த ஆர்டர்ல நீங்க ஹூ ஆர் த ஃபேவரைட்ஸ்? ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல சொல்லுங்க. அண்ட் இந்தியா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. I mean, Australia are always the favorites. England definitely in terms of இன்னொரு favorites. I would put India in the favorites. The one thing is with the T20, unlike 50 overs, etc., the game can change in 1 over either way. So அதனால வந்து there is a little bit of luck involved அப்படின்னு நினைக்கிறேன். There is a bit of luck you need and you could have a rained off game. அந்த இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் இப்போதைக்கு இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண ப்ரொஃபஷனல் ஸ்குவாட்ஸ் வந்து வெறும் ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாகிஸ்தான் ஸ்குவாட் பண்ணல. ஸ்ரீலங்கா ஹேவன்ட் அனௌன்ஸ்ட் ஆர் ஆஸ்திரேலியா ஹேவன்ட் அனௌன்ஸ் தியர் ஸ்குவாட். ஸோ அவங்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்குவாட். பட் எனக்கு வந்து அ ஈவன் பாகிஸ்தான் அகைன் யூ கான்ட் ரைட் தெம் ஆஃப் அட் ஆல் இன் எனி ஐசிசி டூர்னமென்ட். ஸோ அதனால வந்து ஐ ஸ்டில் திங்க் இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா டெஃபினெட்லி நீங்க ஆர்டர்ல தீஸ் சொல்லுங்க நீங்க. ஆர்டர்ல சொல்லுங்க இந்தியா எங்க இருக்குங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாங்கிறீங்களா ஃபேவரைட்ஸ்? நான் ஆஸ்திரேலியா வந்து ஆர் ஐ இங்கிலாந்து? ஐ ஐ 1 அம் ஸ்டில் ஸ்ட்ரக்லிங் டு நான் பிக் சொல்லிர்றேன். ஃபேவரைட்ஸ். ஐ திங்க் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இவங்க 2 பேர் தே ஸ்டார்ட் அஸ் ஹெவி ஃபேவரைட்ஸ். அதுக்கப்புறம் யார நம்ம மறக்கவே கூடாதுன்னா நியூசிலாந்து. ஹைலி அடாப்டிவ் டீம். பயங்கரமா வச்சிருக்காங்க. ஃபின் ஆலன், கிளென் பிலிப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இவங்கலாம் இந்த T20 நம்ம பார்க்கவே மாட்டோம் இதுல அதிகமா. ஒண்ணே ஒண்ணு இன்னும் மெயினா என்னன்னா, இவங்க இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மறக்கக்கூடாது. யூ ஹேவ் வெஸ்ட் ஹென்ரிக் வெஸ்ட் கிளாசன். இண்டீஸ் மறக்கக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸ்லயும் இருக்கவே அட் ஹோம். இருக்காங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நீங்க சொல்லலாம். பாலிங் வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம். பட் சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, பாலிங்ல கூட லைக் தே ஆர் ரியலி கவர்ட் அப். தே ஹேவ் த ஃபினிஷர்ஸ்ங்க. ரொம்ப முக்கியம் அது. நமக்கு மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ். ஓப்பனர்ஸ் வந்து பிரைஸ் டாக் போடாம விளையாடுவாங்க. ஸோ அதனால ஓகே. எனிவே ஐ திங்க் இந்தியா வந்து இந்தியாவுக்கு மேல ஒரு 3, 4 டீம் இருக்குன்னு தான் தோன்றுது. அதுவும் நாக் அவுட்ன்னு வரும்போது நான் ஓகே. ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் ஆஃப் டீம்ஸ் தட் ஆர் ஈக்குவல் ராதர் தென் சேயிங் இவங்க ஃபேவரைட்ஸ் அப்படின்றது.
T20ல அ ஆமா. மார்ஜின் இஸ் வெரி லோன்னு சொல்லலாம். யா பட் ஓவரால் த ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் தட் வி ஹவ் பீன் பிளேயிங் கொஞ்சம் ஸ்கெப்டிகலா தான் பார்ப்பாங்க இந்த தடவ ஃபேன்ஸு. ஆ மெயினா அந்த இன்டென்ட்ட தான் நம்ம பார்ப்போம் நம்ப. அதான் நம்ம வந்து காஞ்சனா மாரி அப்படியே கம்பீரமா நிக்கிறாங்களா? இல்ல காஞ்சனாவ பார்த்த ஸ்ரீமன் மாரி அப்படியே சுருங்குறாங்களா? அப்படின்னு பார்க்கணும். நாக் அவுட்ல வரும்போது. ஓகே. ஆ பட் அகைன் நம்ப பாட்காஸ்ட் பார்த்துட்டே இருங்க. இது ஒரு கேட்டுட்டே இருங்க. இது ஒரு போனஸ் எபிசோட். ஜஸ்ட் ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணாங்கன்னு வந்தோம். பட் கூடிய சீக்கிரம் நாங்க மத்த ஐபிஎல் மேட்சஸ்